யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் எஸ்பெஷலி துபாய் அண்ட் அபுதாபி இங்க ரீசெண்டா டென்ஷன் அதிகமாயிட்டு தான் இருக்கு. ஈரான் சைட்ல இருந்து மிசைல்ஸ் ட்ரோன்ஸ் அனுப்பி அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஆனா யுஏயோட டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங். மெஜாரிட்டி மிசைல்ஸ் இன்டர்செப்ட் பண்ணிருக்கு. கொஞ்சம் டேமேஜ் தான் ரிப்போர்ட் வந்திருக்கே தவிர ஃபுல்லா அழிஞ்சு போகல. இப்போ கான்ஃபிளிக் மெயினா இஸ்ரேல் அண்ட் ஈரானுக்கு மாதிரி தான் டெவலப் ஆயிட்டு இருக்கு. யுனைடெட் ஸ்டேட்ஸ் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கு. அண்ட் இந்த சேம் டைம் லெபனான்ல கூட அட்டாக்ஸ் நடந்திருக்கு. எதனால அப்படின்னா இந்த ஹெஸ்பெல்லா இஷ்யூக்காக. சோ வார் ஸ்ப்ரெட் ஆகுமான்னு பயம் இருக்குதா செய்தி எல்லாத்துக்கும். ஆன்லைன்ல ரூமர்ஸ் சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா அமெரிக்கா சவுதி அரேபியாவை அபேண்டன் பண்ணிடுச்சு. ஆனா ரிலையபிள் அபிஷியல் கன்ஃபர்மேஷன் கிடையாது. சோ வெரிஃபை பண்ணாம எதுவும் நம்ப வேணாம். இன்னொரு ரூமர் என்ன அப்படின்னா இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா ட்ரம்ப கில் பண்ண ஈரான் பிளான் பண்ணுச்சு 2 டைம். அதுக்காக தான் இந்த வார்னு சொல்லிட்டு இதுவும் கிளியர் ப்ரூஃப் கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஆயில் பிரைஸ் வேர்ல்ட் லெவல்ல இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு தான் இந்தியா கிட்ட ரஃப்லி 60 ல இருந்து 70 டேஸ்க்கான ஆயில் ரிசர்வ் இருக்குன்னு ரிப்போர்ட் சொல்லுது. சோ உடனே பேனிக் ஆக தேவையில்லைன்னு சொல்லிருக்காங்க. லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா ஈரான் வந்துட்டு டிப்ளமேட்டிக் டாக்குக்கு ரெடின்னு சொல்லிருக்கு. எப்படி அப்படின்னா யூஎஸ் அண்ட் இஸ்ரேல் பீஸ்ஃபுல்லா பேசினா மட்டும் இந்த சிச்சுவேஷன் இன்னும் டைனமிக்கா தான் இருக்கு. இந்த வார் ரூமர்ஸை விட வெரிஃபைட் நியூஸ் மட்டும் நம்பி பார்க்கலாம். மிடில் ஈஸ்ட் சிச்சுவேஷன் ரொம்ப சென்சிட்டிவா தான் இருக்கு. அண்ட் நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க இந்த சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.